ஒரு நல்ல மருந்துன்னு எதை சொல்லுவாங்க? அது எடுத்துக்கிறவங்கள எந்த அளவுக்கு கியூர் பண்ணுது? அதோட நம்பகத்தன்மை, அது மக்களோட பயன்பாட்டுல எத்தனை வருஷம் இருக்குது? அத பொறுத்து தாங்க. அடிக்ஷன் கில்லர் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களோட பயன்பாட்டுல இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு போதை பழக்கத்துல அடிமையா இருந்தாலும் அதுல இருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய புதிய டெக்னாலஜி கொண்டது தான் நம்ம அடிக்ஷன் கில்லர். இது பாதுகாப்பானது, பக்க விளைவுகள் அற்றது, முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது. நம்ம அடிக்ஷன் கில்லர் பவுடர் அண்ட் லிக்விட் ஃபார்மேட்லயே வருது. இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த குடிப்பழக்கத்தினாலேயும் போதை பழக்கத்தினாலேயும் கிடைக்கக்கூடிய இந்த சின்ன சந்தோஷத்துக்காக உங்க வாழ்க்கையோட சந்தோஷத்தையும் நிம்மதியும் நீங்க இழக்கிறீங்க. உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குடும்பத்துக்காக நீங்க மாறியா. இந்த பழக்கத்துல இருந்து முழுமையா வெளியே வர்றதுக்கு கொண்டு வரப்பட்டதுதான் நம்ம அடிக்ஷன் கில்லர். அடிக்ஷன் கில்லர் பவுடர் அண்ட் லிக்விட் ஃபார்மேட்ல கிடைக்குது. இதுக்கு தனியா சுவையோ நிறமோ கிடையவே கிடையாது. போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு நம்ம தெரியாமையே இதை கொடுக்கலாம். நம்ம அடிக்ஷன் கில்லர் பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு. இந்த போதை பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா? ஒரே ஒரு போன் பண்ணுங்க. அடிக்ஷன் கில்லர் உங்க வீடு தேடி வரும். நம்ம அடிக்ஷன் கில்லர் GMP சர்டிபிகேட், ஆயுஷ் சர்டிபிகேட் மற்றும் தரத்திற்கான அரசு சான்றிதழ் பெற்றது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் குடி மட்டும்தான் போதை பழக்கம்னு. கிடையவே கிடையாதுங்க. சிகரெட், பீடி, பான், பாக்கு, புகையிலை, அது மட்டும் கிடையாம இன்னைக்கு இளைஞர்களை சீரழிச்சுக்கிட்டு இருக்க கூலிப், இவை எல்லாமே போதை பழக்கம் தான். குடிப்பழக்கம் மற்றும் போதை பழக்கத்தினால ஏற்படுற உடல் ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன, அதுல இருந்து எப்படி நம்ம மீள்றது, அடிக்ஷன் கில்லர் யூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரபல சித்த மருத்துவர் டாக்டர் சரவண சிவா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நீங்களே. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க குடும்பத்துல பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப பேர் வந்திருக்காங்க. தன்னோட பையனுக்காக வந்திருக்காங்க, தன்னோட அண்ணனுக்காக வந்திருக்காங்க, தன்னோட ஃப்ரெண்டுக்காக வந்திருக்காங்க. இப்ப வந்திருக்கவங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து இதுக்காகவே காலையில இருந்து வந்து ரொம்ப நேரம் காத்திருக்காங்க அடிக்ஷன் கில்லர் வாங்குறதுக்கு. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க பேர் என்னங்கம்மா? செல்வி. நீங்க உங்க மருமகனுக்காக தானே வந்திருக்கீங்க? இல்லை சார், தம்பிக்காக வந்துடும். இறந்துட்டாரு, இப்போ தம்பிக்காக வந்துக்கிறேன். மருமக இறந்துட்டாரா? ஆமாம் சார். ஐயோ, எப்பமா இறந்தாரு? அவர் செத்து 2 வருஷம் ஆச்சு சார். உங்க மகள் மூலமா மருமகன் இல்லையா? ஆமாம் சார். இப்போ அவங்க என்ன பண்றாங்கம்மா? அவங்க வீட்டு வேலை செய்கிறாங்க சார். நாங்களே எங்கே கஷ்டப்படுறோம், எப்படியோ சாப்பிட்றோம் சார். இப்போ எங்கள் தம்பிக்காக வந்துடும், அவர் எப்படியாவது காப்பாற்றணும் சார். நான் சார் கூப்பிட்டுட்டு வந்தேன். திருநெல்வேலியில் இருந்து இந்த அடிக்ஷன் கில்லருக்கு கூப்பிட்டுட்டு வந்தேன். ஏற்கனவே நான் இங்கே வந்திருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டுட்டு வந்தேன், என் பையனை கூப்பிட்டுட்டு வந்தேன். இப்போ அவங்கெல்லாம் நல்லபடியாக இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் இந்த பொருளைய சொல்லி கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறேன். இப்போ தம்பி குடிக்கிறாப்புல, சொல் பேச்சு கேட்க மாட்டுறாரு. அதுதான் சார், அவரை எப்படியாச்சும் காப்பாற்றணும் சார். அதுக்காக தான் சார் வந்திருக்கேன் நான். வீட்டுக்கே வரமாட்டுறாரு சார். எங்கே இருக்கிறாருன்னு தெரில, தேடிட்டுன்னு வரணும். திருப்பி காலையில் எழுந்து போயிடுறாரு. இதே தான் சார் நடக்குது அவருக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் அடிக்ஷன் கில்லர் இருக்கிற வரைக்கும் எந்த குடும்பமும் போதை பழக்கத்தால், மது பழக்கத்தால், மதுக்கு அடிமையாகிறதால நாங்கள் விடமாட்டோம். மீண்டு அந்த குடும்பத்தை எடுத்து வருவோம். அதுதான் அடிக்ஷன் கில்லர்.